கொண்டக்கடலைய சுண்டலே பண்ணி குடுத்துட்டு இருக்கும்போது, பசங்களுக்கு போர் அடிக்குது. சரி அட்லீஸ்ட் அத வேற ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு, இன்னைக்கு கொண்டக்கடல தோசை ட்ரை பண்ணேன். அட்டகாசமா வந்தது. முதல்ல அதுக்கு சைட் டிஷ் வந்து சட்னி கொஞ்சம் உப்பு, காரமா, புளிப்பா இருந்தா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சட்னி அரைச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அதில கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் அதில கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு 3 மொளகா வத்தல், ஆ காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. நாங்க கொஞ்சம் கம்மியா காரம் சாப்பிடுவோம். அதிலேயே வந்து ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளியா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா நல்லெண்ணெயில வதக்கிக்கலாம். அது வந்து நல்லா கொஞ்சம் குழையிற அளவு வதக்கிட்டு, அதில கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து, அத நல்லா அரைச்சுக்கலாம். இது வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நல்லாருக்கும். இப்போ கொண்டக்கடலைக்கு ராத்திரி நம்ம ஊற வைக்கும்போது, ஒரு 1/4 கிலோ 300 கிராம் நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் ஊற வச்சிருந்தேன். ஒரு 300 கிராம் கொண்டக்கடலைக்கு 1 டம்ளர் பச்சரிசி தனியா நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சிருந்தேன். 2யும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அத அரைக்கும்போது அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா, இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வாய்வு தொல்லை குடுக்கும். அதுக்காக நம்ம இதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த மாவு அரைச்சாச்சு. அதிலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ தோசையா ஊத்த வேண்டியதான். தோசை வாக்கும்போது நமக்கு மெலிசாவோ, தடியாவோ, அடை டைப்ல உங்களுக்கு வேணும்னாலும், நீங்க எப்படி வேணும்னாலும் அத வாத்துக்கலாம். அதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பர்பா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.